மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரு 30 ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம கன்சிடர் பண்ற மேஜரான ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. சோ அதுல இன்னைக்கு வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்க ஸ்டாக் வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 33% அக்டோபர் மந்த் மட்டும் ஏறி இருக்கு. செப்டம்பர் 2025 டு அக்டோபர் 2025ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,70,00,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா வாங்கியிருக்காங்க. இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1000 கோடி ரூபாய் வந்து இருக்கு. சோ இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 1000 கோடி ரூபாய்க்கு சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து வாங்கியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு அமௌண்டான அந்த ஒரு ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பக்கம் போனோம் அப்படின்னா அதே செப்டம்பர் 25 டு அக்டோபர் 25 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6,79,00,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ வந்து வரும்போது 7,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவா வந்து வருது. இண்டஸ்இண்ட் பேங்க்லயுமே அதே மாதிரி தான் செப்டம்பர் 2025 டு அக்டோபர் 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,80,00,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதோட மார்க்கெட் வேல்யூவா வந்து வரும்போது 15,300 கோடி ரூபாய் வந்து மார்க்கெட் வேல்யூவா வந்து இருக்கு. சோ இது ஃபுல்லாவே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு நடந்ததுனால தான் இந்த ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. சோ நம்மளோட பையிங் மட்டும் இல்லாம எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் எல்லாமே வாங்குற ரீசனால இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு.